யார் கனவு காண்றாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? முதல்ல கனவு கண்டவர் நம்ம முதலமைச்சர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் எங்கன்னா போச்சு. உண்மையிலேயே அது கனவா போயிடுச்சுங்க இன்னைக்கு. அவங்க மிகப்பெரிய ஏன் வந்து திமுகவுக்கு அதிருப்தியான பரப்புரை வாக்குகள் முடிந்து வந்து அதை சொல்வதற்கான தேவை என்ன இருக்கு சார்? என்னது? இல்ல பரப்புரை கனவுன்னு முடிஞ்சிருச்சு, தேர்தலும் வாக்குப்பதிவு நடந்துருச்சு, அதுக்கு பிறகு சொல்வதற்கான தேவை என்ன இருக்கு? தேவை வந்து கனவு அப்படின்றத நான் வந்து திருப்பி பதிவு செய்வதற்காக சொல்றேன். சார். வேற ஒன்றும் இல்லை. அவர் முன்னாடி கனவு, ஏன்னா அவர் தான் வந்து மக்களை கனவு காண சொன்னார். நீங்கள் கனவு காணுங்க, அதை எழுதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. அதற்கு ஆரம்பமாக அவர் பட்ட கனவு வந்து இன்னைக்கு வந்து அது நினைவாகுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் இந்த வாக்குப்பதிவு சொல்கிறேன் உங்களுக்கு நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இது தாவேக்காக்காக மக்கள் வாக்களித்திருப்பாங்க அப்படின்றாங்க. சார், 234 தொகுதியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி டேட்டா கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் பூத் லெவலில் ஓகே தாவேக்கா அங்கே இருக்கிற தொண்டர்கள் இருந்தாங்களா, இல்லை வந்து அங்கே வந்து வாக்காளர்கள் வந்து எப்படி வந்து வாக்களித்தார்கள் நம்ம பார்க்கும்போது போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களித்தார்கள் மக்கள் அப்படின்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து வெளிப்படுத்தும் விதமாக முதல்லையே வந்து வாக்களித்து விட்டு தங்களுடைய வாக்குரிமையை வந்து நிலைநாட்டுவதற்காக பண்ணினது. போன தேர்தலில் 2021 தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் விழுந்த வாக்குப்பதிவு 10%. இந்த தேர்தலில் விழுந்த வாக்குப்பதிவு 3%. விச் மீன்ஸ் என்னவோ கடைசி 1 மணி நேரத்தில் நடக்குது அப்படின்ற சமிக்ஞை வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அதனால இந்த வாட்டி வந்து நம்மளோட வாக்குரிமையை வந்து முதல்ல போய் செலுத்தி விட வேண்டும். அந்த செலுத்தியதின் காரணமாக தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. 85% வந்தது. முதல்ல வந்து பயங்கர நெரேட்டிவ் சொன்னாங்க, விஜய் வந்துட்டாரு, புது வரவு, அதனால் வாக்கு விழுந்தது. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரிவைஸ்டு பேஸ்னால 80% அந்த வாக்காளர் 4.6 கோடி மக்கள் அப்படியே வாக்கு போட்டிருந்தாங்கன்னா 81%, 3-4% வந்து ஆன்டி இன்கம்பன்சி. அவ்வளோதான். இதுதான் வந்து தெளிவாக நமக்கு வந்து தரவுகள் சொல்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களத்துலேருந்து பேசுகிறோம். ப்ளஸ் வந்து களத்தில் வந்து ஆய்வு பண்ணி மேற்கொண்ட நிறைய வந்து மீடியாக்கள்னு சொல்கிறது என்னென்னா, விஜய்க்கு வந்து 8 தொகுதிகளுக்கு மேலே ரொம்ப ஹையஸ்ட்டு நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து புறந்தள்ளிவிட்ட போட பொய்ன்னு சொல்லி புறந்தள்ளிட்ட போட முடியாது எதுவுமே. 4 தொகுதிகளிலேருந்து 8 தொகுதிகள் உச்சபட்சமாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கொடுக்கல. ஸோ களத்தில் வந்து ஒரு சாம்பிளிங் எடுக்காமல் டேட்டா இல்லாமல் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன், அதாவது இந்த ஒப்பீனியன் போல் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அது டைரக்ஷனை கொடுக்கும். அதுதான் நம்ம பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ டைரக்ஷனை கொடுக்குன்ற போது இன்னைக்கு தேதியில் வந்து அதிமுக அண்ட் பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து அது வந்து எட்ஜ் கொடுத்துருக்கிறது. 125லேருந்து 140 தொகுதிகளுக்கு வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது.